வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மீண்டும் கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு மேட்ச் இருக்குதா ஒரு செய்தி இருக்குது. ஜிம்மி ஊசோ எங்கப்பா போனார், அவரோட ரிட்டனை பற்றி ஒரு அப்டேட்டு மற்றும் சாம்பியன்ஷிப் அதோடைய மதிப்பை பார்த்தீங்கன்னா இழந்துருச்சு. அதுக்கு காரணம் என்ன, இவ்வளோ சில அசிங் செயலை பற்றி நீ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செயலை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க நண்பா. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் விலை மதிப்பற்றது. 2025 பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ வந்து ஃபெப்ரவரி மந்த் தான் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்போ நடத்துகிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்போவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக நடத்துவாங்க, கடைசி நேரத்தில் சொதப்பிடுவாங்க. கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து ராயல் ரம்போவை வெற்றி பெற்றாரு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். இந்த 2025 யார் தான் ராயல் ரம்போ வெற்றி பெறுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஒருத்தருடைய பேர் பார்த்தீங்கன்னா பெருசாக அடிபடுது. அது வேறு யாருமே இல்லை, உங்களுடைய ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸோடைய பேர் தான் பார்த்தீங்கன்னா பெருசாக அடிபட்டுருக்குது. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 2025 ராயல் ரம்போவை பார்த்தீங்கன்னா வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். முதல் வகை என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்குமான ஃபியூட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாக வச்சு முடிச்சிட்டானுங்க. இப்போது ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பேபி ஃபேஸ் ரெஸ்லராக ஆகுறாரு. அப்போ அவருக்கு கண்டிப்பாக ஒரு சாம்பியன்ஷிப் தேவைப்படுது. அப்போது ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ரெசல்மேனியாவில் கோடி ரோட்ஸ் அகேன்ஸ்டாக மீண்டும் சாம்பியன்ஷிப் ஆகும் போதுனா கூட 3வது தடவை நடக்குது அப்படின்னாலும் ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அப்போ ராக் விசஸ் ரோமன் நடக்காதான்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல் தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அல்லது டே 1 டே 2ன்னு சொல்லிட்டு 2 போன வருஷம் மேட்ச் இருந்ததில்ல, அதே மாதிரி 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா ரோமனுக்கு இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒருவேளை அடுத்த வருஷமும் ரெசல்மேனியாவில் மோதினார்னு வைங்களேன், கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா மீண்டும் டைட்டில் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான ஃபியூடும் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் சம்மர்ஸ்லாம்லேயும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஃபியூடை க்ரியேட் பண்ணி தான் விட்டுருக்காங்க மீண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபியூட் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான ஃபியூட் மாதிரி ரொம்பவே நல்லா இருக்குது. ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பும் இருக்குது. மேபி இந்த ராயல் ரம்போவை பார்த்தீங்கன்னா 2025 ரோமன் ரெயின்ஸ் வந்து வெற்றி பெற்றால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் கோடி ரோட்ஸ்க்குமான பார்ட் 3 மேட்சை பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ரெசல்மேனியாவில் பார்க்கலாம். இன்னொரு விஷயமும் இருக்குது, ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் விளாடுறாரு, அவர் டபிள்யூடபிள்யூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறாரு அப்படின்னா மேபி ராயல் ரம்பில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கும் ராக்குக்கும் மேட்ச் நடந்து அதில் ராக் சாம்பியன் ஆகிட்டார்னா ரெசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் ராக்குக்கும் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ரெசல்மேனியா வரைக்கும் கோடி ரோட்ஸ் சாம்பியனாக இருந்து ராயல் ரம்போவை நம்ம ரோமன் ரெயின்ஸ் வெற்றி பெற்றார்னா மீண்டும் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் கோடி ரோட்ஸ்க்குமான மேட்சை பார்க்கலாம். ஸோ இங்கே எதை எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதர் ரெஸ்லிங் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து டபிள்யூடபிள்யூக்கு ஒரு சில ரெஸ்லர்ஸை கூப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா போயிட்டே தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஓவர் த டாப் ரெஸ்லிங் கம்பெனி அப்படின்னு ஒன்று உண்டு. இது 2014 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 2014 2024 10 வருஷம் ஆச்சுல்ல. இதை செலிப்ரேட் பண்ணும் விதமாக நம்ம நிமித் இருக்கிறார்ல டாப் சிக்லர், அவரை இன்வைட்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா நான் வாரேன் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் டபிள்யூபியில் இருக்கிற ஒரு சில ரெஸ்லர்ஸை கூப்பிட்ருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடி ரெஸ்லிங் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணவங்க யாரெல்லாம் கேட்டிங்கன்னா நம்ம பீட்டனு, ஜேடி மெக்டனோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணவங்க தான், எல்ஐ நைட் இவங்கெல்லாம். ஸோ அதனால் அவங்களில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஜேடி மெக்டனோ பார்த்தீங்கன்னா டபிள்யூபியில் பர்மிஷன் கேட்டு அவருடைய பார்ட்னர் ஃபின் பேலரையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஓடிடி ரெஸ்லிங் கம்பெனிக்கு போக போகிறாங்க. வின்ஸ் மேக்மேன் இருக்கும்போது எந்த ஒரு டபிள்யூபி ரெஸ்லரையும் பார்த்தீங்கன்னா அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் போய் சண்டை போடணும் அப்படிங்கிறத விடவே மாட்டார். பட் ஆனால் ட்ரிபிள் எச் ஒரு நல்ல மனுஷங்க, ஒரு ஆசைக்கு கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மேட்ச் விளையாடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுவார். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூடைய கரண்ட் ராவுடைய வேர்ல்டு டாக் டீம் சாம்பியனாக இருக்கிற ஃபின் பேலர், ஜேடி மெக்டனோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தானே போய் சண்டை போட்டுட்டு வாங்க, நீங்கள் முன்னாடி ரெஸ்லிங் பண்ண கம்பெனி தானே அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆட்டுறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஒரு பெரிய விஷயம். ஸோ அது அந்த ஓடிடி ரெஸ்லிங் கம்பெனிங்கிறது பெருசு இல்லைங்க, சின்னதான், ஒரு 500 ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்குற அளவுக்கு தான் ஒரு சின்ன அரினா. ஸோ அங்கே நம்ம ஃபின் பேலர், ஜேடி மெக்டனோன்னு சொல்லிட்டு 2 ரெஸ்லர் போகிறதுனால டிக்கெட் சேலிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகும். அந்த கம்பெனியும் கொஞ்சம் லாபம் சம்பாதிச்ச மாதிரி இருப்பாங்கல்ல.
அடுத்த செய்தி ஜிம்மி ஊசோ எப்பப்பா ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி பல பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் ஏற்பட்ட இன்ஜுரி காரணமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து நடந்த ஸ்மாக்டவுன்லேயே சோலோ சிக்கோ அட்டாக் பண்ணி இவரை இன்ஜுரியில் அனுப்புற மாதிரி காட்டிட்டாங்க. இப்போது ஜிம்மி ஊசோ அவருடைய இன்ஜுரிலாம் பார்த்தீங்கன்னா க்யூர் ஆகி நல்லா தான் இருக்கிறாரு, ரிட்டனுக்காக காத்துட்டு இருக்காரு. பட் ஆனால் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டன் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும், அடுத்தது பால் ஹெமன், அடுத்து ஜிம்மி ஊசோன்னு சொல்லிட்டு வருஷம் இருக்கிறதுனால ஜிம்மி ஊசோட ரிட்டன் தள்ளி போயிட்டு ஃபேன்ஸ் மத்தியில் ஜிம்மி ஊசோ ரிட்டனுக்காக ஏன் காத்துட்டு இருக்காங்க கேட்டிங்கன்னா, இப்போ பிளட் லைன் ஸ்டோரினால கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸுக்கு ஊடுதலியாக கண்டிப்பாக ஒருத்தர் தேவைப்படுது. ஸோ அதனால் ஜிம்மி ஊசோ வந்தாருன்னா அகைன் பார்த்தீங்கன்னா ஓஜி பிளட் லைன் வந்து ரீயூனியன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஜிம்மி ஊசோவை எதிர்பார்க்குறாங்க. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பேஸ் அண்ட் பெர்லின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா பிளட் லைனுக்கு எந்த விதமான மேட்சையும் கன்ஃபார்ம் பண்ணலை. மேபி பிளட் லைனில் இருக்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பேஸ் அண்ட் பெர்லினில் மேட்ச் இருக்குதுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து ஜிம்மி ஊசோ வந்து ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜிம்மி ஊசோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேஸ் அண்ட் பெர்லின் எதிர்பார்க்கலாம். அது ஒருவேளை பேஸ் அண்ட் பெர்லின் பேப்பரில் பிளட் லைனில் இருக்கிற யாருக்காவது மேட்ச் இருந்தால் அப்போ நீங்கள் ஜிம்மி ஊசோ எதிர்பார்க்கலாம். அல்லது ஜிம்மி ஊசோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் தள்ளி போகவும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, பேஸ் அண்ட் பெர்லினில் பிளட் லைனில் யார் கூட யார் மேட்ச் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் ஒன் பஸ்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறது சோலோ சிக்காவுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் பேஸ் அண்ட் பெர்லினில் மேட்ச் இருக்கணும்னு. அது நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். டபிள்யூபிள்யூடைய மெயினான 2 சாம்பியன்ஷிப்பு, அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூபிள்யூ யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பு, வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோன் ஆகிட்டு, அதாவது கோமாளித்தனமான சாம்பியன்ஷிப் ஆகிட்டு. அதுக்கான காரணம் கேட்டிங்கன்னா வழக்கமாக ஒரு சாம்பியன்ஷிப்பை மெயின் கொண்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி போகும், அந்த சாம்பியன்ஷிப்பாக போராடணும்னு. ஆனால் இப்போ ரா சைடும் சரி ஸ்மாக்டவுனும் சரி அந்த சாம்பியன்ஷிப்பை தவிர்த்து டம்மி பீஸாக இருக்கிற ஒரு மாலையையும் டம்மி பீஸாக இருக்க ஒரு பேண்டையும் வச்சு பயங்கரமாக ஸ்டோரியில் கொண்டு போகிறாங்க. அது ரசிகர்கள் மொத்தத்தில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணி ஸோ அந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா வாங்கணும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் வந்து ஆசைப்படுறாங்க. அதாவது சிஎம் பங்க் ஸ்டோரியில் அவர் கையில் போட்டிருப்பார்ல பேண்டு, ஸோ அதுவும் ட்ரைபல் சீஃப் மாலை, இந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து ஆசைப்பட்டு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா படு பயங்கரமாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா டபிள்யூபிள்யூடைய பிரைமரி சாம்பியன்ஷிப்பாக இருக்கிற டபிள்யூபிள்யூடைய அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பு, வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு போனி ஆக மாட்டேங்குது. அதுக்கு காரணம் இதுதான். ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன்ஷிப்பை வச்சு ஒரு ஸ்டோரியை ஃபில் பண்ணாமல் ஒரு ஸ்டோரி லைனுக்காக பார்த்தீங்கன்னா எது சூட்டாக இருக்குமோ அது ஓகே. இப்போ ரோமன் ரெயின்ஸ் ஸ்டோரியில் அந்த ட்ரைபல் சீஃப் அப்படி மாலை ட்ரைபல் சீஃப் பதவிக்கு ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கும், இதில் அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இப்படி கொண்டு போகிறதுனால சாம்பியன்ஷிப்போடைய மகிமை பார்த்தீங்கன்னா குறைஞ்சி போகுது. சாம்பியன்ஷிப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்தி ஃபியூடாக போவாங்க, பட் ஆனால் இப்போ ஒன்லி கண்டென்டர் மாதிரி தான் போகிறாங்க. அதுவும் அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்புக்கெல்லாம் நம்பர் 1 கண்டென்டர் மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஒரு சேலஞ்சர், ஒரு சாம்பியன் அந்த லிஸ்ட்டில் போக மாட்டேங்குது. எப்போ தான் ரோமன் ரெயின்ஸ் மாதிரி ஒரு கோடி டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன் ஆக போகிறாருன்னு தெரியல. அவர் ஒரு நல்ல டிஃபெண்டிங் சாம்பியன் தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூட் பேஸ் படி அந்த சாம்பியன்ஷிப் வாங்கிட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபியூட் போக மாட்டேங்காங்க. நம்பர் 1 கண்டென்டர் தோத்தான் ஜெயிச்சான் அப்படிங்கிற மாதிரி தான் போகிறாங்க. எப்போ அந்த ரோமன் ரெயின்ஸுக்கு டைட்டில் பிடுங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக ஒரு ஸ்டோரி லைன் போனாங்க, அந்த மாதிரி போனதில்லை. எப்போ தான் போக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரசலிங் செய்திகள் அம்புட்டு தான். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.